ஒரு வழியாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் நல்லா இருக்குன்னு சொல்லி குட் பேட் அங்கிலி படத்துக்கு ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தரலாம். இந்த ஒரு ரிவ்யூ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வந்து எப்படி ரிவ்யூ சொல்லுவாங்களோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அப்படியும் சொல்ல மாட்டேன், இப்படியும் சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை தாண்டி இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ அது உண்மை தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கு வந்து சூப்பராக பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து ஏகே எது பண்ணாலுமே பிடிக்காத ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது, அவங்க வந்து இந்த ஒரு படத்துக்கு போகலாமா வேணாமா, அது என்னோட தனிப்பட்ட கருத்தை வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஒரு படம் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு படத்தில் மெயின் கோரே வந்துட்டு அப்பா பையனோட அந்த ஒரு லவ் தான். அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். பட் வந்து இந்த ஒரு படத்தில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏகேவை எவ்வளோ மாசாக கெத்தா ஸ்டைலாக காட்ட முடியுமோ அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமே வந்து ஃபஸ்ட்டு ஏகேக்கான ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து கான்செப்ட், அதாவது ஒரு பையனை காப்பாற்றுறக்காண்டி ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுட்டு அதில் ஏகேவை எவ்வளோ மாசாக காட்ட முடியுமோ அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொல்லப்போனால் ஒரு சில சீன்ஸ்லாம் நம்ம ஏகேவோட பையனை மறந்தே போயிடுவோம். மறந்து போகிறக்கு ஒரு சில சீன்ஸ் இல்லை, எல்லா சீனே மறந்துடுவோம். அவரை காட்டும் போது தான் இதுக்காக தானே கதை போகுது அப்படின்ற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இதில் வந்துட்டு ஏகே 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 படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஏகே தான் வருவார். இப்போ அதை தாண்டி ஏகே வர சீன்ஸ்லாம் வந்து ஏகே தான் இருப்பார், அவரை பற்றி தான் பேசுவாங்க. அதை தாண்டி ஏகே இல்லாத சீன்ஸ்னு ஒரு சில சீன்ஸ்னு வந்து இருக்கும்ல, அதாவது வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. அந்த பேசுகிறதே வந்து ஏகேவை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதாவது படத்தில் வந்து நீங்கள் ஏகே 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 இந்த வேர்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட நான் ஏகே ஏகேன்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன் அஜித்தனோ இல்லை நம்ம தலனோ அந்த மாதிரி எந்த ஒரு வேர்டுமே யூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது. அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே ஏகே ஏகே ஏகே, ஐயோ படம் ஃபுல்லாக ஏகே. சரி, ஓகே. நம்ம இந்த ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த படத்தை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு இந்த ஒரு படத்தில் தோணுது வந்துட்டு, இது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸாக இருக்கும். ஸோ நான் ஒரு டைம்லைன் மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த ஒரு டைம்லைன் வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் அந்த பிளேஸ்மெண்ட்டில் நடுவில் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வரும். அந்த சீன்ஸில் நிறைய ரெஃபரன்ஸ் வரும். லைக் ஜான்விக்காக இருக்கட்டும், அந்த கொரியன் ஆக்டர், நம்ம ப்ரொஃபஸரு, அப்பா என்னடா ரெஃபரன்ஸு, எப்படா வச்சிங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு அந்த கேரக்டர் டம்மி பண்ணாமலும் நம்ம ஏகே வந்து டம்மி பண்ணாமலும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் வந்து பங்கமாக இருந்துச்சு படத்தில். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தோம்னா, ஏகேவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு படத்தில் நிறைய சீன் ஸ்லோ மோஷன் ப்ளஸ் பிஜிஎம். அந்த ஒரு பிஜிஎம் வந்து ஒன்று விண்டேஜ் சாங்காக இருக்கும், இல்லைனா வந்து ஜிபியூ சாங் இல்லை பிஜிஎம் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஸ்லோ மோஷனை போட்டு சும்மா மாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஏகேவை. ஏகே வராரு வழி விடுறாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு இந்த ஒரு படத்தில் ஏகேக்கு வந்து நிறைய லுக்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த விண்டேஜ் லுக்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த தீனா லுக் தான் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச லுக்கு. அது தாண்டி பில்லா லுக்கில் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு பிடிக்காமலும் இருந்துச்சு. பட் ஆனால் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அது தாண்டி இன்னொரு லுக் வரும். அந்த லுக்கு என்ன லுக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட லுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. லுக் வைஸ் இந்த ஒரு படத்தில் நிறைய சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்டியூமும் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து நிறைய காஸ்டியூம் போட்டு வருவார் நம்ம ஏகே. நம்ம ஏகே இந்த மாதிரி வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய காஸ்டியூம் போட்டு வரும். அது வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் சூட் ஆயிருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு கோட் ஷூட் போட்டு நிறைய சீன் நடந்து வர மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கோட் ஷூட்லாம் அவருக்குனே தைச்ச மாதிரி இருக்கும், வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பார்த்தோம்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டிங் படத்தில் வந்து மாஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஒரு படத்துக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஓஹோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் புவர் தான், புவர் இல்லை, ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரே ஒரு சாங் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ன்ற தாண்டி இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்கிற மாதிரி என்னென்னா, அந்த கடைசியில் எண்ட் கிரெடிட்ஸ் போடும்போது சைடில் வந்துட்டு இந்த மாதிரி மூவியில் நடந்த அந்த சின்ன சின்ன காமெடி போர்ஷன், அந்த அவங்க ஷூட்டிங்கில் நடந்த காமெடி போர்ஷன்லாம் போடுவாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தில் காமெடி வந்து பெருசாக அவங்க காமெடி பண்ணணுமே பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் காமெடி சென்ஸ் அங்கங்கே வந்துட்டு போகிற போக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு சில சீன்ஸில் நம்ம ஏகே வந்து காமெடி
காமெடி பண்ணுவார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெடின் கிங்ஸ்லி வர சீன்ஸில் வந்து ஒரு சில காமெடிலாம் வச்சுருப்பாங்க, அந்த காமெடிலாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். இந்த ஒரு படத்தில் நெகட்டிவ்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனதே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இல்லை. நம்ம அர்ஜுன் தாஸ்லாம் வந்து காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. காமெடின்னு இல்லைனாலுமே அது ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏகேவை தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு சில சீன்ஸ்லாம் அர்ஜுன் தாஸை வச்சு நம்ம ஏகேவை மாஸ் பண்ண முடிகிற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் அர்ஜுன் தாஸ் வந்து கொஞ்சம் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா மெயின் வில்லன்றனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரும். அர்ஜுன் தாஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வில்லனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் நெகட்டிவாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருப்பேன், நம்ம ஏகே வந்து ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு காட்டிலாம் முடிப்பாங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி. அது வந்து 1-2 இடத்துல வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து நிறைய இடத்துல காட்டுவாங்க. லைக் இப்போ ஏகே பேசிகிட்டு இருப்பார், ஒரு ஃபைட் சீன் வரும், அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் போட்டு ஒரு பிஜிஎம் வச்சு முடிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஏகேவை பற்றி யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் நம்ம ஏகே வருவார், ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு முடிப்பாங்க. இது வந்து ரிப்பீட் மோடில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு பெருசாக நெகட்டிவாக இல்லை, ஏன்னா அதுதான் வந்து படமே. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு தோணுச்சு. பெரிய நெகட்டிவாக எனக்கு தோணுனதே வந்துட்டு இந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரோ சீன் வந்து மாசாக வச்சு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு மும்பை போர்ஷன் ஃபுல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. 2 ஃபைட் சீன் வரும், அதுலேயும் இந்த மும்பை கேங்ஸ் கூட வந்து ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க, ஒரு விண்டேஜ் சாங் போட்டுட்டு. அது வந்து அந்த விண்டேஜ் சாங்க்கும் அந்த ஃபைட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நிறைய விண்டேஜ் சாங் வந்து இருக்கும், பட் இருந்தாலும் அந்த நிறைய விண்டேஜ் சாங்ஸ்லாம் வந்து அந்த கட்ஸ்லாம் நல்லா வச்சு ஒரு மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து அந்த விண்டேஜ் சாங் வந்து ஏதோ நார்மலாக அது ஒரு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நம்ம ஏகே ஒரு பாட்டுக்கு அடிச்சிட்டு இருப்பார், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு மும்பை போர்ஷன் முடிஞ்சு அந்த ஸ்பெயின் போகிற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு போரிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி யாருக்காச்சும் படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பெயின் போர்ஷன் போனதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் படம் கொஞ்சம் விறுவிறுப்பாயிருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, ஃபைனலாக ஏகே ஃபேன்ஸ் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் இவங்களை தாண்டி ஏகே மூவிஸ்னாலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் போகலாமா அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு பர்சனலாக என்னோட கருத்து வந்து இந்த மூவிக்கு போக வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகேவை பற்றி அவரோட மாஸ் பில்டப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை நான் ஏகேவை அக்செப்ட் பண்ணிப்பேன்றவங்களுக்கு வந்து உட்காந்து பார்த்து அந்த ஒரு சீனை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு வேளை ஏகேனாலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி இருக்கீங்கன்னா என்னடா ஓவராக பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்துடும். ஸோ அதை தாண்டி இந்த ஒரு படம் பார்த்துட்டு வந்து அப்புறம் நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்காம இருக்கிறதே நல்ல விஷயம்னு சொல்லி நான் நினைப்பேன். மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். பட் ஆனால் ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒர்த்து கிடையாது. பட் ஆனால் தேட்டர் மெட்டீரியல் கண்டிப்பாக ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டர் மெட்டீரியல். அப்பப்போ எந்திரிச்சு ஆடுறது, அப்பப்போ உட்காந்து படம் பார்க்குறது, அப்பப்போ எந்திரிச்சு ஓடுறது, இந்த மாதிரி தான் வந்து படத்தை ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவி தேட்டர் மெட்டீரியல்.